இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகாருக்குள்ளிருந்து வரக்கூடிய தேர்தல் கள நிலவரங்கள் பாஜக என்கிற கட்சிக்குள் மிகப்பெரிய கலகத்தை உருவாக்கும் அப்படின்னு தான் தோணுது. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மோடி அவர்கள் பீகாருடைய தேர்தல் பரப்புரைக்காக முதல் முறையாக அங்கே போகிறார். போன இடத்துல எப்படி மக்கள் வெளியேறினார்கள், அங்கே காலி செயர்களாக இருந்தது, இதெல்லாம் வீடியோ வீதம் நீங்கள் உங்ககிட்ட ஆதாரத்தோடு நாம் அம்பலப்படுத்தியிருந்தோம். இப்போது மோடி போன அடுத்த நாளே அடுத்த இன்னொரு நபர், மோடிக்கு இணையான ஒரு நபர் அமித்ஷா போகிறார், கெத்த போகிறார். போன இடத்துல அமித்ஷாவிற்கு நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, பாஜகவையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. பொதுவாக நீங்கள் பாஜக தேர்தல் கூட்டங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மோடியோ அமித்ஷாவோ பேசுகிற மாதிரியான ஒரு கூட்டம்னு வைங்க, அவங்க எப்போ என்ட்ரி கொடுக்குறாங்களோ அப்படி என்ட்ரி ஆனதுமே யார் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை பாதியில் நிப்பாட்டிட்டு மோடி பேசுவார், இல்லை அமித்ஷா பேசுவார். இதுதான் நடக்கும். அப்படி தான் அமித்ஷா அந்த கூட்டத்துக்கு அங்கே வரார். ஏன்னா அவங்களுக்கு ஒரே நாளில் 2-3 இடங்களில் பேசுகிறதுக்கான விஷயங்களெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி அவர் பீகாரில் நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுக்காக வரார். வந்த இடத்துல பார்த்தா உடனடியாக அவர் பேசலை, அவர் உட்கார்ந்துருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தா, போதிய அளவுக்கு ஆட்கள் இல்லை, எங்கு பார்த்தாலும் காலி செயர்களாக இருக்குது. இப்போ உள்ளே வர்றவங்களை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுவாங்க, மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு பரிசோதனை பண்ணி தான் மக்களை உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது வழக்கம். இப்போது அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, போதும்னு பொறுத்து பார்த்தார். கூட்டம் வர்ற மாதிரி இல்லை, எங்கு பார்த்தாலும் காலி செயர்கள். இதில் வேற அம்பானியினுடைய சேனல் தான் அங்கே இருந்தாலும், அதானியினுடைய சேனல் தான் அங்கே இருந்தாலும், எப்படியும் வேறு எவனாவது மொபைலில் எடுத்து வைரல் ஆக்கிடுவானுங்க இந்தியா முழுவதும். அது நமக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு எழுந்ததும் உடனடியாக அமித்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மைக்கை பிடிக்கிறார். ஓடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போதே மைக்கை பிடிச்சி போலீஸ்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா, எப்பா சோதனை எல்லாம் பண்ணாத, நீ வரவனையெல்லாம் நீ உள்ளே அனுப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் முதல்ல பாருங்கள். இப்போ அமித்ஷா பேசிட்டார் இல்லையா, இப்போ அமித்ஷா பேசுனதுக்கு அப்புறமும் போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே ஆட்களை அனுமதிக்கிறான். ஆனால் 1 பேர் 2 பேர் 3 பேருன்னு இப்படி வரான். வந்த பிறகு கூட ஒரு 20% இடங்கள் கூட நிரப்பப்படவில்லை. 80%க்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருக்கிறது. அதுவும் அமித்ஷா வர்ற கூட்டங்களுக்கு இவனுங்க பணத்தை, ஏன்னா ஊழல் பண்ண பணம், கொள்ளையடித்த பணம் அவ்வளவு கையில் வச்சுருக்கானுங்க, கொடுத்த ஆட்களை கொண்டு வர்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாருங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஆட்கள் கூட்டத்திற்கு வருவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்ல வரல, புறக்கணிக்கிறார்கள். அப்படின்னா பீகாரில் பாஜகவுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க. நீங்கள் பீகாரில் மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கு வட இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா மாதிரியே எல்லா மாநிலங்களிலும் பாஜகவை புறக்கணிக்கிறார்கள். மணிப்பூர் பற்றியெல்லாம் நம்ம சொல்லணுமா? பஞ்சாபில் இப்போ தான் ஒரு பாஜகவினுடைய ஒரு உருப்படியாக இருந்த ஒரு தலைவர் ராஜினாமா செஞ்ச நிகழ்வை பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே, எல்லா இடங்களிலுமே பாஜகவை மக்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷா பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு பையன் தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுக்கிறான். ஏன்னா காலியாகி இருக்கக்கூடிய சேர்களை பாருங்கள், யாருமே வரல அப்படிங்கிறது. அந்த வீடியோவும் இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. அதையும் இப்போது பாருங்கள். இப்போ இனி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன, தேர்தல் ஆணையம் மட்டும்தான். ஏன்னா மோடி பேசுகிற கூட்டத்துக்கு ஆள் இல்லை, அமித்ஷா பேசுகிற கூட்டத்துக்கு ஆள் இல்லை, பணம் கொடுத்தா எவனும் வரமாட்டேங்கிறான். மோடி பேசுனா அங்கே இருந்து ஒருத்தன் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறான், 2-3 பேர் தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ இதெல்லாமே உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, மக்கள் வேற புறக்கணிக்கிறாங்க. இனி ஒரே நம்பிக்கை தேர்தல் ஆணையம் தான் என்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையம்னா என்ன? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேங்க, இந்திய மக்களின் சார்பாக கேட்குறேன். இப்போது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. அதற்கு ஆதாரங்களை பல பேர் சமர்ப்பித்தாகிவிட்டது. இறந்து போனவர்களெல்லாம் உயிரோடு வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். யோகேந்திர யாதவெல்லாம் அவ்வளவு துல்லியமான ஆதாரங்களை கோர்ட்டில் முன் வச்சிருக்கிறார். இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய
சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் செல்லுமா செல்லாதா இல்லையா? அது வழக்காக இறுதி தீர்ப்பு வராமல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி மற்ற மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் எடுக்கும்? அதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இல்லையா? இப்போ பாபரி மசூதி தொடர்பான வழக்கு கோர்ட்டில் இருக்குது, இறுதி தீர்ப்பு வரல இல்லையா? அதுவரையிலும் அந்த பாபரி மசூதி யாரும் தொடக்கூடாது. ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணால் ஆர்எஸ்எஸ்காரன் அப்பாவி மக்களை ஏமாற்றி இல்லையா அங்கே போய் அந்த பாபரி மசூதி இடித்தான் இல்லையா? அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது மற்ற மாநிலங்களில் எப்படி சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை நீ தொடர்ந்து செய்யலாம்? இந்திய மக்கள் கேட்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இது ஒன்று தான் சரணம். இதில் போய் சரண்டர் ஆகிடணும், தேர்தல் ஆணையத்திட்ட சரண்டர் ஆகிடணும். 65 லட்சம் வாக்காளர்களை நீ நீக்கிட்ட, அது சரியாக நடந்துருதுன்னா நாங்கள் வின் பண்ணிடுவோம், இதை மட்டும்தான்ப்பா எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுடைய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? இந்தியா முழுவதையும் அதை இவர்கள் செயல்படுத்தியதற்கு பிறகு கோர்ட்டில் இது இழுத்தடித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் விரைவில் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற விஷயம் அமல்படுத்தப்படும். அப்படி அமல்படுத்தப்பட்டு மாநிலங்கள் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பாஜக என்கிற ஒரு மன்னராட்சியை கொண்டு வருவதற்கான திட்டம் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ பீகாரில் மோடிக்கு வாய்ப்பில்லை, அமித்ஷாவுடைய கூட்டத்தை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியா இங்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போ எந்த நம்பிக்கையில் இவர்கள் ஆட்சியில் தொடர்கிறார்கள்? ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே வடை சுட்டு பார்த்தாங்க, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தங்கள் முன்னால் இருப்பது தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான். அப்போ அதை நம்பி என்ன பண்ண முடியும்? அவங்களோட கூட்டு சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் குழி பறிக்க முடியுங்கிறதா இவர்களுடைய திட்டம். ஆனால் அதுவும் இந்திய மக்களால் முறியடிக்கப்படும். ஏனென்றால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் என்கிறதே இந்திய ஜனநாயகம்தான், இந்திய அரசமைப்பு சட்டம் தான். அதனால தான் ராகுல் காந்தி அதை போகிற இடத்துலலாம் தூக்கிட்டு போகிறார். அதை உயிர் கொடுத்தேனும் இந்திய மக்கள் காப்பாற்றுவார்கள் என்பதில் நமக்கு ஐயமில்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.